சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா திவ்யா, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தை கோனார் உறுப்பினரை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி, பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா BA வரையும் படிச்சுட்டு ஒரு IT கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னா ஒரு 30 ரூபா தான் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டு அப்பயே ஃபாட் அவுட் அப்படின்றதால அங்கேயே உயிர் இறந்துட்டதால இப்போ அதிலேருந்து மேரேஜ் பண்ணிக்கல. இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக தான் தனக்கு வேணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லை. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக வேணும். அவங்களுக்கு எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, வயசு எந்த வயசு ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னை லைஃப் லாங் வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகனாக தான் தேவை அப்படின்றதுக்காக ஒரு டிகிரி முடித்த மாப்பிள்ளையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ விருதுநகரில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு இல்லை உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளோட பேர் பார்த்திங்கன்னா தீபிகா, வயது 43 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா நாடார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி, மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா MCOM வரையும் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மாதம் ஆனால் இவங்களுக்கு 1 லட்ச ரூபா வரையும் சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகளெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கும் தன்னை போலவே ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு உட்பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதி வித்தியாசம்லாம் எதுவும் பார்க்கல, ஏஜும் வித்தியாசம் பார்க்கல அப்படின்றதால எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் படித்த மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காடு கரெல்லாம் எதுவும் இல்லை. நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 100 பவுனுக்கு மேலவே நகை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக அவங்க அப்பா வீடு கடை வச்சுருக்கிறதால இவங்க இப்போ அவங்க கூட தான் செட்டில் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் நமக்கு ஒரு துணை தேவைன்றதுக்காக இவங்க மறு திருமணத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ சென்னிமலையில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.